அன்புக்குரிய அருமைச்சவர்களே, அல்லாஹ் தாலா அவனுடைய திருமறையில் மனிதர்களுக்கு நமக்கு சில விஷயங்களை சொல்ல வருவதற்கு முன்னால் என்ன ஒரு விஷயத்துக்கு அழுத்தம் தேவையோ அது சம்பந்தப்பட்ட அவனுடைய படைப்புகள் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு நமக்கு அந்த விஷயத்தை சொல்ல வருவான். ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாது, நல்லமல்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஒல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக இந்த மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறாங்கிறான். ஒரு மனிதன் நன்றியுள்ள ஒரு மனுஷனாக இருக்கணும், அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும், அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறதுக்கு ஒல் ஆதியாத்து என்கிற அந்த 100வது அத்தியாயத்தில் குதிரை மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுறான். 5 வசனம் குதிரை மேலே சத்தியம் பண்ணுறான். மூச்சுரைக்க வேகமாக ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக, கால் கோரையை தட்டி நெருப்பு பொறி கிளப்பிக்கிட்டு ஓடக்கூடிய சத்தியமாக குதிரை மீது சத்தியமாக, அதிகாலையிலேயே புழுதியை கிளப்பிக்கிட்டு ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக, எதிரிகள் களத்திலேயே தனியாக போய் கூட்டமாக போய் தனி நடுவில் போய் நிற்கக்கூடிய குதிரை மீது சத்தியமாக. இதெல்லாம் யுத்த குதிரை. போட்ட கொல்லுக்கும் புல்லுக்கும் எஜமான் சொல்லலாம் சாவையின் ரெடி என்று ஓடுதே குதிரை, அதன் மீது சத்தியமாக இன்னல் இன்சான ரப்பி லக்கனு, இந்த மனிதன் அல்லாஹ்க்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான். உன்னை முழுசாக படைச்ச நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறேன், நீ போட்ட புல்லுக்கு உன்னுடைய குதிரை எவ்வளோ வேலை செய்து பார்த்தியா அப்படிங்கிறான். இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் தாலா சத்தியமிட்டு சொல்கிறான். அதில் நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடியது சூரா நாஸியாத். இதில் 5 வசனங்கள் அல்லாஹ் தாலா மலக்குமார்கள் மீது சத்தியம் பண்ணுறான். என்ன சொல்ல வாரான்? இந்த மலக்குமார்கள் மீது சத்தியமிட்டு என்ன சொல்ல வாரான்? அதான் அந்த எதில் அல்லாஹ் சத்தியம் பண்ணுறானோ அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் தாலா சொல்லுவான். இங்கே அல்லாஹ் தாலா சொல்கிறான் ஒன்னாசிஆத்தி கர்கா. ஒன்னாசிஆத்தி கர்காண்டா கடினமாக பறித்து எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக, அதாவது பாவிகளுடைய உயிரை பறித்து எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. அப்போ அல்லாஹ் தாலா நம்மளை படைச்சு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்குல் மௌத்தை வச்சிருக்கிறான். நம்ம டாக்டர் சொல்லுவாங்க ரூஹை கைப்பற்றுவர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமாங்க. அப்படி ஒரு மலக்கிட பேர் குர்ஆன்ல ஹதீஸில் கிடையாது. எங்கேயுமே ஹதீஸில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ற ஒரு மலக்கு இருக்கிறதாக கிடையாது. அது ஊர் வளமையில் பேசுவாங்க. அப்படி ஒரு நபி தான் இருக்கிறார். ஆனால் யூசுப் நபியுடைய வாப்பாவை இஸ்ராயில் என்று நம்ம சொல்கிறோம். அதில் பனு இஸ்ரவேலர்கள் அப்படின்ட்டு வந்தது. சூரூதுற மலக்கு இஸ்ராஃபீல், அது சரி. மலக்குல் மௌத் என்ற ஒரு மலக்கு இருக்கார். அது ஒன்று இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் தாலா ஒரு மலக்கை படைச்சி வச்சுக்கான். அவருக்கு அல்லாட கட்டளை வந்தவன உயிரை படைச்சிடுவார். நமக்கு பின்னாலேயே நிற்கிறார் அவர். அவருக்கு தெரியாது நாம் எப்போ மௌத்தாவோம்ன்ட்டு. அல்லாட கட்டளை வரும்போது தான் அவருக்கும் தெரியும். லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைமுகமான ஞானம் அல்லாஹ்வுக்கு தெரியாது, மலக்குக்கும் தெரியாது. அல்லாஹ் எடு அப்படின்றா எடுக்கிறதுக்கு நமக்கு பின்னாலேயே நிற்பார். அது மலக்குல் மௌத். அது அல்லாஹ் தாலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இந்த உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அந்த மலக்கு என்ன செய்வாருன்னா இன்னும் மலக்குகளை கூட்டிக்கிடுவாங்க. காவிர்களுடைய உயிரை எப்படி கைப்பற்றுறது, மூமின்களுடைய உயிரை எப்படி கைப்பற்றப்படும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. முஸ்னத் அஹ்மது, முஸ்னத் தயாலிசி, திர்மிதி, இப்னு மாஜா, அது மாதிரி புகாரி, முஸ்லீம் போன்ற கிரந்தங்களை பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத். இப்போ அல்லாஹ் இந்த மலக்கு மீது சத்தியம் பண்ணுறான். பாவிகளுடைய உயிரை பறித்து பிச்சு எடுக்கக்கூடிய மலக்கு மீது சத்தியமாக அப்படிங்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க இன்னல் காஃபிர அவில் ஃபாஸிக இதா கான ஃபின் கிதாஇ மின துன்யா வ இக்பாலி மினல் ஆஹிரா. ஒரு பாவி அல்லது ஒரு நிராகரிப்பாளர் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த சக்கராத்துடைய நிலை, மௌத்துடைய நிலை வந்துட்டேன்னு சொன்னால் அவனிடத்தில் மலக்குமார்கள் வந்து இறங்குவாங்க. அவர்கள் முகம் கடுகடுத்தவர்களாக கருத்த விகாரமான தோற்றத்தில் அந்த மலக்குமார்கள் அவருக்கு காட்சி கொடுப்பாங்க. அவங்க மசூஹி என்று சொல்லக்கூடிய நரகத்திலிருந்து ஒரு ஆடையை கொண்டு வருவாங்க. இவருடைய கண் பார்வையின் தூரத்தின் அளவுக்கு வந்து உட்காருவாங்க. அதை கண்ட உடனே இவருக்கு இனி அங்கே தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவ்வளோதான். அந்த எல்லாருமே மௌத்துடைய அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மலக்குகளை பார்ப்பாங்க. அதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்றான் ஃபஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உனக்கு யகீன் வரும் வரைக்கும் அல்லாஹ்வை நீ தொழு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை வச்சுட்டு சில சூஃபிகள், சில மாரிஃபா ஞானம் பேசக்கூடியவங்க எங்களுக்கு யகீன் வந்துட்டு நாங்கள் இனி தொழ தேவையில்லைன்னு தொழாமல் இருக்கிறாங்க. இந்த
திக்ருகளை செஞ்சுக்கிட்டு தொழுகை இல்லாமல் இருக்கிற சூஃபிகள் இருக்காங்களே, அவங்க அந்த குர்ஆன் வசனத்தை சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான் பார்த்தீங்களா, ஃபஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். யகீன் வரும் வரைக்கும் தான் அல்லாஹ் வணங்க சொன்னாங்க. எங்களுக்கு யகீன் வந்துட்டு, அப்போ ரசூல்லா மவுத்து வரைக்கும் தொழுதாங்களே, நபிக்கு யகீன் வரலையா அப்படின்னு கேட்டால் அது நபி வாழ்ந்து காட்டணுமாம்பாங்க. அப்போ அபூபக்கருக்கு வரலையோ? இந்த யகீன் என்றா என்ன அர்த்தம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஐ அல் மவுத் என்னாங்க. யகீன் என்றால் மரணம் அப்படின்னாங்க. ஏன் அந்த மரணத்துக்கு யகீனுங்கிற விஷயம் வருது? அல்லாஹ் குர்ஆன்ல யகீனுங்கிறத ரசூல்லா மரணம்ங்கிறாங்க. யகீன் என்றால் ஈமான் யகீன் ரெண்டும் அரபு சொல்லிட்டான். ஈமான் என்றாலும் நம்பிக்கை தான், யகீன் என்றாலும் நம்பிக்கை தான். ஈமான்ங்கிறது காணாம நம்புறது, விளங்கிட்டா? ஆறு வாப்பா ஒரு நம்பிக்கை, உம்மா சொல்றாங்க இதுதான் பாப்பா. யகீனுங்கிறது கண்டு நம்புறது. இதுதான் உம்மா, அவட வகுத்துக்கு இருந்த வந்து அது கண்ணால கண்டது. உம்மா யகீன், பாப்பா ஈமான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்ப அல்லாஹ் இருக்கிறான், சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்குங்கிறது ஈமான், காணல்ல நம்புறோம். ஆனா யகீனுங்கிறது கண்ணால் அப்படியே காண போறோம். அது எல்லாருக்கும் வரும் அந்த யகீன். எப்ப வரும்டா, ரூஹை கைப்பற்ற கூட மலக்கு வந்து நிற்பார். இப்பதான் தெரியும் நான் அவ்வளவு நாளும் சொன்னதெல்லாம் சரி உண்மைதான் அப்படின்ட்டு வரும். அப்ப அந்த யகீனுங்கிறது மலக்க காண்றது. அது எல்லாருக்குமே என்ன செய்யும், அந்த இடம் கிடைக்கும், எல்லாருமே பார்ப்பாங்க. அது காவிரா இருந்தாலும் மூமினா இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அவர் இதுக்கு ஏற்ப அவர் என்ன செய்வார், மலக்க என்ன செய்ய போறார், காண போறார். அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த மலக்கு அப்படியே முன்னால வந்து நின்றோன்னா அந்த தௌபா செய்யக்கூடிய நேரம் முடிஞ்சு போச்சு. இனி அவருக்கு பேச இயலாது. இப்போ அவர் அல்லாவோட பேசி மலக்குமார்களோட பேசி தொடங்குவார். நம்ம எவ்வளவோ குர்ஆன் வசனங்களை பார்த்திருக்கிறோம். ரூஹை கைப்பற்ற கொள்ள இந்த மனுஷன் கேட்பானா, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் நேரம்தான், நான் அத்தசத்தக வஅகும் மின ஸாலிஹீன், நான் கொஞ்சம் தர்மம் செஞ்சு போட்டு நல்லவர்களோட சேர்ந்துடுறேன் என்று அவர் கேட்பார், கெஞ்சுவார் என்று வருகிறது. அவர் கெஞ்சுவார். அது நமக்கு வழங்காது. சக்கராத்துடைய நிலையில் ஒரு ஆள் அப்படி எம்பார் அவர் கண்டுட்டார், நமக்கு தெரியாது. அப்போ அந்த மலக்கு காண்பார். அந்த மலக்கு ஃபயாத்தி மலக்குல் மௌத் இந்த ரஸிஹி, அந்த உயிரை கைப்பற்ற மலக்கு அந்த தலைமாட்டு அருகில வருவார். பாவியாக இருந்தால் ஐயத்துஹன் நஃப்ஸில் ஹபீஸா இஹ்ரிஜி இலா சக்தி மின் அல்லாஹி வகதப், கெட்ட ஆத்மாவே அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் அதிருப்தியின் பக்கம் வந்துவிடு என்று கூப்பிடுவார். அந்த உயிர் வர முடியாமல் துடிக்கும், தவிக்கும். அது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லலாம், நாங்கள் மலக்குமார்களை அனுப்பினா அவர்களுடைய விழாக்களிலும் பித்தட்டுக்களிலும் முதுகுகளிலும் ஓங்கி அடித்து உரிய நேரத்தில் பறிச்செடுப்பாங்கன்னு வருது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், வன்னாஸிஆத்தி கர்கா, பிச்சு பறிச்சு எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. அப்போ இந்த வசனத்தில் அந்த மலக்கில் சத்தியம் பண்ணி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்டா, ஒரு தனி மனிதனுடைய கியாமா மரண நிலையை சொல்கிறாங்க. கியாமாங்கிறது கியாமத்துல் சுக்ரா, கியாமத்துல் குப்ரா. கியாமத்துல் குப்ராங்கிறது என்னண்டா, ஒட்டுமொத்த மனித சமுதாயம் அந்த சூறு ஊதப்பட்டு மொத்தமாக மரணிக்கிறது கியாமத்துல் குப்ரா. அப்போ மலைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கும், கடல்கள் தீமூட்டம் பிடிச்சி எரியும், அல்லோலப்பட்டு மனுஷன் நிற்பான், விலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ளே வந்துடும். இது அனர்த்தம் ஒன்று நடக்கும், அது சூறு ஊதப்படும். இது யாசின் சூறாவிலையும் அல்லாஹ் தஆலா அந்த சம்பவத்தை சொல்கிறார். அது கியாமத்து குப்ரா, பெரிய கியாமத். அது அது அந்த நேரம் நாம் இருப்போம் இல்லையான்னு தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய சொன்ன முன் அடையாளங்கள் இன்னும் தஜ்ஜால் வர வேண்டியிருக்கிறது, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் பெற வேண்டி இருக்கிறது, பெரும் நெருப்பு ஒன்று வெளியாகிறதுக்கு இருக்கிறது, பாரிய பூகம்பம் பெற இருக்கிறது, கஅபத்துல்லா உடைக்க வேண்டி இருக்கிறது. கஅபத்துல்லாவை உடைக்கிறதுக்கு ஒரு படை திரண்டு வரும். அப்போ அரபு தீபகற்பத்திலேயே ஒரு பாரிய பூகம்பம் பெறும், அவ்வளோ பெரும் நிலத்துக்குள்ளே வாங்கப்படுவாங்க. இப்படி சில முன்னறிப்புகள் இருக்குது. தாபத்துல் அர்து வரும். இதெல்லாம் இன்னும் நாம் பார்க்கல. அது நிறைய நாள் இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால இருக்கிறார்களுக்கு ஒரு கியாமா இருக்குது. அது தனித்தனி அவருக்கு நடக்கக்கூடிய கியாமா, அவருடைய மரண நிலை. அது கியாமா சுகுரா, சின்ன கியாமத்துன்னு சொல்றது. இப்போ இந்த சின்ன கியாமத்தில் ஒரு பாவியுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் அப்படிங்கிறதுல அல்லாஹ் அந்த மலக்கு மீது சத்தியம் பண்றான். வன்னாஸிஆத்தி கர்கா, பாவிகளுடைய உயிரை பறிச்சு எடுக்கக்கூடிய மலக்கு மீது சத்தியமான. ரெண்டாவது வசனம், வன்னாஷிதாத்தி நஷ்டா, நல்லோர்களுடைய உயிர்களை இலேசாக பறித்து எடுக்கும் மலக்குமார்கள் மீது சத்தியமாக. அப்போ இந்த மரணத்தில் உயிரை கைப்பற்ற மலக்குகள் மீது தான் அல்லாஹ் அடுத்தடுத்து என்ன செய்யறான், சத்தியம் பண்றான். அது என்ன, மூமின்களுடைய உயிரை கைப்பற்றும் போது அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
சொர்க்கத்திலே இருந்து அவங்க ஹனூத் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசன திரவியத்தையும் சொர்க்கத்து கபநாடையும் எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மலக்குல் மௌத்து தலைமாட்டார்களை வந்து நிற்பார். கண்ண உஜுகவும் கஷம்ஷ், மலக்குமார்களுடைய முகங்கள் எல்லாம் வெள்ளையா பிரகாசமாக இருக்கும், சூரியனை போல இருக்கும்ன்றாங்க அதிசல. அவ்வளவு அழகானவர்களாக அவங்க இருப்பாங்க. அந்த மரணிக்கிறவருக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அப்படி. அவர் வந்து அந்த மலக்குமார்கள் வந்து என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த மலக்குகள் வந்து அவர்கிட்ட மூமின்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் நிச்சயமாக உண்டு, இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பதட்டத்தையும் தணிச்சிடுவாங்க. தணிச்சிட்டு அந்த மலக்கு சொல்வார், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் திருப்தியின் பக்கமும் திரும்பி வந்து விடு அப்படி என்று அன்பாக கூப்பிடுவார். அந்த உயிர் ஒரு தண்ணீர் பையில் இருக்கக்கூடிய தண்ணீர் துளி வெளியே வர்ற மாதிரி ரொம்ப லேசாக வெளியில் வந்துடும். எடுத்த உடனேயே கபநாடையை சுற்றி சொர்க்கத்து வாசன திரவியத்தை பூசுவாங்க. இந்த உலகத்தின் மேற்பரப்பில் ஒரு கஸ்தூரி வாசம் வீசுவதை போன்று அந்த இடமெல்லாம் மணங்கமல ஆரம்பித்துவிடும். மலக்குமார்கள் எல்லாம் அந்த உயிருக்காக ஸலவாத்து சொல்வார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சந்தர்ப்பம் தான் ஒன்னாஷித்தாத்தி நஷ்டா, நல்லவர்களுடைய உயிர்களை மிக இலகுவாக பறித்து எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக அப்படிங்கிறான். 2வது வசனம் சத்தியம் பண்ணிட்டான். 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா வஸ்ஸாபிஹாத்தி ஸபஹா அப்படிங்கிறான். நீந்துதலாக நீந்தி போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. அப்ப இந்த உயிரை கைப்பற்றி எடுத்துக்கிட்டு வானத்தை நோக்கி அப்படியே போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த உயிரை பறித்து எடுத்த உடனேயே அந்த சொர்க்கத்து கபநாடையில சுத்தினா அந்த இடமெல்லாம் மணங்கமல் ஆரம்பித்து விடும். எல்லா மலக்குமார்களும் சலாம் சொல்வார்கள், அந்த உயிருக்காக பிரார்த்தனை செய்வார்கள். வானத்தின் காவலாளிகளாக இருக்கக்கூடிய மலக்குமார்களாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ், உலகத்தில் ஒரு நல்ல மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, அது என் வாசல் வழியாக வரட்டுமே யா அல்லாஹ் என்று அவரெல்லாம் துஆ கேட்பார். அந்த உயிரை எடுத்துக்கிட்டு அப்படியே நீந்தி போவார்கள், சுமந்துக்கிட்டு போவாங்க. நான் என்று சுமந்துக்கிட்டு போவாங்க. பாவியா இருந்தால் மலக்குமார்கள் எல்லாம் சாபமிடுவார்கள், நான் தொடமாட்டேன் என்று தள்ளி நிற்பாங்க. வானத்தின் காவலாளிகள் எல்லாம் அல்லாஹ் என் வாசல் வழியே வர வேண்டாம் அப்படி என்பாங்க. அந்த உயிரை அப்படியே கொண்டு போவோம். அந்த உயிரை என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க, வானத்தை நோக்கி கொண்டு போகப்படும். அல்லாஹ் தஆலா தொழுகையை மிஅராஜ் மூலமாக நமக்கு தந்தார். 7 வானம் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பெற்று வந்த தொழுகை. இந்த தொழுகையை தொழுத ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் மிஅராஜ் போகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உயிரை கைப்பற்றி எடுத்துக்கிட்டு மலக்குமார்கள் 1வது வானத்துக்கு போய் 2வது வானத்துக்கு போய் 3வது வானத்துக்கு போய் 7 வானம் தாண்டி இந்த உயிரை கொண்டு போவாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த உயிரை கொண்டு போன உடனே அல்லாஹ் தஆலா சொல்வான், உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லின், இல்லியூன் என்கிற அந்த சொர்க்கவாதிகளுடைய பெயர் பட்டியல் எழுதக்கூடிய ஏட்டிலே என்னுடைய அடியானுடைய பெயரை பதிவு செய்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ், அந்த உயிர் பதிவு செய்யப்பட்டு விடும். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அந்த மனுஷனுக்கு நான் வாக்களித்திருக்கிறேன், மண்ணிலிருந்தே உங்களை படைத்து இந்த மண்ணிலே உங்களை அடக்கம் செய்து மறுபடி இந்த மண்ணிலிருந்தே உங்களை மீட்டெடுப்பேன் என்று நான் வாக்களித்திருக்கிறேன். அவருக்குரிய அந்த கபூரில் அவருடைய உடம்புக்கு இந்த உயிரை திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். ஃபத்துஆது ரூஹுஹு இலா ஜஸதிஹி, அவருக்கென்று சித்தப்படுத்திய அந்த உடம்புக்கு அந்த உயிர் திருப்பி அனுப்பப்படும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உடம்பில்லை, நாம ஆலமுல் அர்வாஹில் இருந்தோம். இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் ஆதம் நபியுடைய முள்ளந்தண்டில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் அவருடைய எல்லா பிள்ளைகளையும் அல்லாஹ் எடுத்தான். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் தானே உங்களுடைய ரப்பு என்று கேட்டான். நாமெல்லாம் ஆம் என்று சொன்னோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ நாம் ஒரு உலகத்தில் இருந்திருக்கோம், நமக்கு ஞாபகம் இல்லை. அப்போ நாம் வாக்கு கொடுத்துட்டோம். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே அல்லாஹ் கிட்ட ஆலமுல் அர்வாஹில் வச்சு வாக்கு கொடுத்துட்டு நீ தான் ரப்பு, இங்கே வந்து தான் வேறத்தை வணங்கிட்டு இருக்கிறான், கொடி மரத்தையும் கபூர்வையும் வணங்கிக்கிட்டு இருக்கிறான். அங்கே வச்சு அல்லாஹ்னு சொல்லிட்டேன், நாம் வணங்கிட்டேன். அப்போ நாங்கள் 2வது இந்த உலகத்தில் வந்திக்கோம். இது ஆலமு துன்யா, இந்த உலகத்துக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்குது. அடுத்தது ஆலமுல் பர்சஹ். ஆலமுல் பர்சஹ் என்றால் கபருடைய வாழ்க்கை. சூரத்துல் மூமினூன் 100வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்ல, பைனஹுமா பர்சஹுன் இலா யௌமி யுபஅஸூன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கியாமத் நாள் வரை சந்திக்காத ஒரு திரையுலக வாழ்க்கையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஆலமுல் பர்சஹ். பர்சஹ்ங்கிறது திரை, அந்த கபருடைய வாழ்க்கை. அது எங்க அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபில் அர்தி சுஃப்லா, இந்த உலகத்தின் கீழ்ப்பாகத்தில்ங்கிறாங்க.
அது கியாமத்து நாள் வரைக்கும் இந்த மனுஷன் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம். அங்கே போக முடியாது. அந்த உலகத்தில் தான் இருக்குது, இந்த மண்ணில் தான் இருக்குது. அப்போ அவருக்குரிய உடம்பு இருக்கும். இந்த கொரோனா வந்துச்சு, எத்தனையோ பேரை எரிச்சு போட்டாங்க. அப்போ அவருடைய உயிர் எங்கே கொடுக்கப்படுது? எரிச்ச உடம்புக்கு. அவர் இந்த உடம்புல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு நாள் காலை கலட்டுவான், இன்னொரு நாள் கையை கலட்டுவான். இப்படியெல்லாம் நம்ம உறுப்புகளை இழப்போம். அப்போ எந்த உடம்புக்கு நம்மளை கொடுக்கறது? இந்த உயிருக்கென்று ஒரு உடம்பை வச்சிருக்கிறான்ல, அந்த உடம்புக்கு அந்த உயிர் என்ன செய்யப்படும்? திருப்பி கொடுக்கப்படும். அவ்வளோதான். அது பிரம்மாண்டமான ஒரு உடம்பாக இருக்கும், அல்லது கபருடைய அந்த அளவுக்கு இருக்கும். அது ஆலமுல் பர்சஹு அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த உயிர் கொடுக்கப்படும். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஃபயஸ்மஉ ஹுஃபுக நிஆலி அஸ்ஹாபிஹி இதா வல்லவ் அன்ஹு முதுபிரீன். அடக்கம் செய்தவர்கள் திரும்பி போகும்போது அவர்களுடைய செருப்படி அதிர்வை அவர் செவி மடுப்பார் அப்படிங்கிறாங்க. செருப்படி அதிர்வைத்தான் செவி மடுப்பார், கதைக்கிறது கேட்காது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லலாம், இன்னக்கலா துஸ்மிஉல் மௌத்தா, மரணித்தவர்களை நீங்கள் செவியேற்க செய்ய முடியாதுங்கிறான். மௌத்தா போனாக்களுக்கு நாம வெளியிலேருந்து கதைச்சா கேட்குமா? ஆடங்கச்ச அவுலியாக்களை கபர் அடிய போய் நின்று துவா கேட்குறான். எல்லாம் அவளோட வருத்தத்தில் எக்ஸாம்பிள் எங்களை பாஸ் ஆக்கு, எங்களுக்கு ஊரில் மழையத்தா அது இதுன்ட்டு அவுலியாக்கள் மகாங்கள்ட்ட கேட்குமா? அவங்களுக்கு கேட்காது. கேட்டாலும் பதில் தந்துடுவாங்களா? அவங்களால ஏழுமா? அவங்களோட உயிரையே அவங்களால காப்பாற்ற முடியாம தான் மரணிச்சிக்கிறாங்க. அப்புறம் நம்மளோட புள்ளோட உயிரை அவங்க எப்படி காப்பாற்றுவாங்க? அப்ப அது இல்லை. அதிர்வு கேட்கும் என்றால் என்ன? இந்த பூமியில் மனுஷன் நடமாடக்கூடிய அதிர்வு கேட்கும் என்ன? பூமியின் கீழே தான் அந்த கபருடைய வாழ்க்கை இருக்குது. அதாவது பூமியில் நடக்கக்கூடிய அதிர்வு கேட்கிற அந்த உயிர் கொடுக்கப்பட்டுரும். முதுபிரீன், அடக்கம் செய்தவர்கள் உடனே செவிமடுத்த உயிரை கொடுக்கப்பட்டுரும். திரும்பி போகக்குள்ளே எல்லாம் நடந்துரு. அதுக்குள்ள கேள்வி கணக்கெல்லாம் இருக்குது, அது வேற. அப்போ இப்படியான ஒரு அனர்த்தம், அந்த உயிரை எடுத்துக்கிட்டு நீந்தி போவாங்க, 7 வானம் தாண்டுவாங்க. மூமீன்களுடைய உயிர் 7 வானம் தாண்டி மேராஜ் போகும். காவிர்கள் முதலாவது வானத்திலே நிறுத்தப்பட்டுருவாங்க. கதவு திறக்க சொல்லப்படும், திறக்கப்படாது. அவர்கள் அங்கிருந்து தூக்கி வீசப்படுவார்கள். அப்படிதான் ஹதீஸில் வருது. அந்த உயிர் தூக்கி வீசப்படும். அவர்கள் சித்தப்படுத்தின அந்த உடம்புக்கு என்ன செய்யப்படும்? தூக்கி வீசப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த உயிரை எடுத்துக்கிட்டு நீந்தி போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. அடுத்த வசனத்தை பாருங்க, ஃபஸ்ஸாபிகாத்தி சப்கா, முந்தி முந்தி போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. அந்த உயிரை எடுத்துட்டு போகும்போது ஒருத்தர் முந்துவார். எப்படி முந்துவாங்க? ஹதீஸில் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பாவிகளுடைய உயிரை கொண்டு போகும்போது மலக்குமார்கள் கேட்பாங்களா, மஹத ரூஹுல் ஹபீஸ், யார் இப்போ ஒரு கெட்டவன் செத்திருக்கிறான், எவன் இவன் யாரு அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ அந்த மற்ற மலக்கு இவங்களுக்கு அடையாளப்படுத்துவாங்க. அப்படி தெரியுமா? நாம மையத்து போகும்போது என்ன கேட்போம்? ஆறு மௌத்துன்னு கேட்போம், இன்னார் மௌத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அந்த உயிரை கொண்டு போகக்கூடிய கூட போகக்கூடிய மலக்குமார்கள்ட்ட கேட்பாங்க, மஹத ரூஹுல் ஹபீஸ், யாருவேன் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஹதா ஃபுலான் இப்னு ஃபுலான் பி அக்பஹி அஸ்மாஇஹி அல்லதி கானூ யஸம்மூன பிஹா ஃபித் துன்யா. உலகத்தில் சொல்லப்பட்ட பட்ட பெயரை சொல்லி இன்னாருடைய மகன் கேவலம் இன்னார்தான் இது என்று சொல்வார்கள். நல்லவராயிருந்தா ஹதா ஃபுலான் இப்னு ஃபுலான் பி அஹ்ஸனி அஸ்மாஇஹி அல்லதி கானூ யஸம்மூன பிஹா ஃபித் துன்யா. உலகத்தில் சொல்லப்பட்ட ஒரு சிறப்பு பெயரை சொல்லி கண்ணியத்துக்குரிய இன்னாருடைய மகன் இன்னார்தான் இது அப்படின்னு அந்த மலக்குமார்கள் அறிமுகப்படுத்துவாங்க அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரி, முஸ்லிம், திருமிதி போன்ற இடங்களில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த அளவுக்கு அந்த உயிரை சிறப்பிச்சு மூமின்கள் அப்படியே சிறப்பிச்சுட்டு போவாங்க. அப்போ உயிரை எடுத்துட்டு போகும்போது ஒருத்தர் முந்தி போவாங்க. அப்படி போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக ஃபஸ்ஸாபிகாத்தி சபகா, அந்த உயிரை எடுத்துக்கிட்டு முந்தி போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. அடுத்த 5வது வசனம், ஃபல் முதப்பிராத்தி அம்ரா, அல்லாஹ்வுடைய காரியத்தை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. அல்லாஹ் சொன்னதை சரியா செஞ்சுட்டு போவாங்க. அல்லாஹ்வுடைய காரியத்தை எல்லாம் நிர்வகிப்பாங்க. உயிரை கைப்பற்ற சின்ன பறிச்சுட்டாங்க, அவருடைய உயிரை உடம்புக்கு திருப்பி கொடுத்துடுங்க என்ன கொடுத்துருவாங்க. அங்கே மலக்குமார்கள் வருவாங்க, கேள்வி எனக்கு கேட்க சொல்லி அல்லாஹ் நியமிச்சிக்கிறான். அவங்க வருவாங்க, மன் ரப்புக்கு, அவனுடைய மார்க்கம் என்னன்னு கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவாங்க. அப்போ ஃபல் முதப்பிராத்தி அம்ரா, அல்லாஹ்வுடைய அந்த காரியங்களை எல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் நிர்வகிக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக அப்படிங்கிறான். அப்போ இதெல்லாம் நடக்குது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மூமினான ஒரு மனிதனாக இருந்தால்
அவன் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் கபூரில் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், நான் உலகத்தில் குர்ஆனை ஓதினேன், கற்றேன், ஈமான் கொண்டேன், செயற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபமாதா தக்கூலு ஃபீ ஹாதா ரஜுலி அல்லஸீ புஇஸ ஃபீக்கும், இதோ இவரை பற்றி நீ என்ன சொல்ற என்று முஹம்மது நபியை அல்லாஹ் அவர்களுக்கு கபருக்குள்ளே எடுத்து காட்டுவானா. நாமெல்லாம் நபியை கண்டிருக்கல, ஆனால் நபி சொன்ன மாதிரி தொழணும், நபி சொன்ன மாதிரி நோன்பு பிடிக்கணும், நபி சொன்ன மாதிரி தான் கொடுக்கல் வாங்கல் திருமணம் இதெல்லாம் நபி சொன்ன மாதிரி இருக்கணும்னு சுன்னாவை நாங்கள் பின்பற்றினால் கண்டிப்பாக அதை பார்த்த உடனே இதுதான் முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று பதில் சொல்லிடுவோம். பதில் சொன்னோடனே அந்த சதக அபுதி ஒரு அசரீரி கேட்கும், இந்த அடியான் உண்மை சொல்லிவிட்டான். இப்போ அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடைய அடுத்த காரியம் நடக்க போகுது. அல்லாஹ் சொல்ல ஒரு கபரை விசாலமாக்கு, கண் பார்வையின் தூரத்தின் அளவுக்கு கபரு விசாலமாக இருக்கு. இவருடைய கபரை வெளிச்சமாக்கு, அப்படியே பிரகாசமாக இருக்கும், கபரு வெளிச்சமாயிரும். என்ன ஒல் பிசுஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து இவருக்கு ஒரு ஆடையை அணிவித்து விடுங்கள். சொர்க்கத்து ஆடை வந்தாச்சு. வஃப்ரீஷுஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து ஒரு பஞ்சு மெத்தை விரிப்பை விரிச்சு விடுங்க அப்படின்னா சொர்க்கத்து விரிப்பு எவ்வளோ பிரம்மாண்டமான விரிக்கப்பட்டோம். வஃப்தஹு பாப மினல் ஜன்னா யஹ்ருஜு மின் ரீஹிஹா வ தீபிஹா, சொர்க்கத்து வாசமும் மனமும் காற்றும் வரும்படிக்கு ஒரு கதவு திறந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். கபரு குழுகுல் என்று இருந்துரும். இது அல்லாஹ் சொன்ன உடனே அந்த மலக்குமார்கள் உடனே செஞ்சிருவாங்க. அப்போ ஃபல் முதப்பிராத்தி அம்ரா. அதே மாதிரி பாவியாக இருந்தால் கபரை நெருக்க செல்லும், அல்லாஹ் நெருக்கும். நரகத்தில் இருந்தால் ஆடை அணிவிக்கப்படும். சூடும் வெக்கையும் வர்றதுக்கு நரகத்திலிருந்து ஒரு கதவை திறந்து விடு என்று சொல்லப்படும். அந்த விஷமும் சூடும் பெறும். யஹ்ருஜு மின் ஹுர்ரிஹா வ சுமஹிஹா, அதனுடைய விஷமும் சூடும் பெறும். அப்படியான ஒரு காற்று கதவு திறக்கப்பட்டு விடும். அப்படி அது கபூரில் வேலை நடக்கும். அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்காக அந்த நிர்வகிக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றான், ஃபல் முதப்பிராத்தி அம்ரா, ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக அப்படிங்கிறான். அது நடந்துடும். இந்த 5 வசனங்கள் மீது சத்தியம் பண்றான். அந்த 5 வசனங்களும் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரை கொண்டு போய் கபருக்கு கொண்டு வந்து கேள்வி கேட்கப்படக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய மலக்குமார்கள் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்றான். யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா. இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது கியாமத்து சுகுரா, ஒவ்வொருத்தருக்கும் உயிர் பிரியத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அந்த மலக்குமார்கள் மேலே சத்தியமிட்டுட்டு சொல்லி ஒரு நாள் இந்த உலகம் அழியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம். யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, பூமி நடுங்கும் அந்த நாளில் அப்படிங்கிறான். இதில் சத்தியம் பண்ணி பூமி ஒரு குலுக்கும். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமி அப்படியே ஒரு குலுக்கி விட்டால் அப்படின்னு இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றார். அதான் யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, அப்படியே பூமி ஒரு நடுக்கும். அப்போ முதல் சூர் ஊதப்பட்டோம். ஊர்னொன்னே அப்படியே மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறக்கும். அப்படியே ஒரு நடுக்கும். தத்பஉஹர் ராதிஃபா, அடுத்த வசனம் என்ன? நடுங்கிட்டா அடுத்தது அதனை தொடர்ந்து அடுத்த நடுக்கம் வந்துவிடும். 2வது சூர் ஊதப்பட்டோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டேன்னு சொல்றாங்க, ஒரு சூருக்கும் அடுத்த சூருக்கும் இடையில எவ்வளவு நேரம் அப்படிங்கிறாங்க. 40 என்றார்கள். அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தான் திருப்பி கேட்குறாங்க, 40 என்றால் 40 நாளா, 40 வாரமா, 40 மாசமா, 40 வருஷமான்னு எதை சொன்னாருன்னு எனக்கு மறந்து போச்சேங்கிறாங்க. ஒரு சில இமாம்கள் 40 வருஷங்கிறாங்க. ஒரு சூர் ஊதி நடுக்கி ஓடி திரிஞ்சி கல்லோல பட்டு அடுத்த சூருக்கு 40 வருஷம் ஆகும் என்றும் சிலர் சொல்றாங்க. இந்த ஹதீஸில் தெளிவு இல்லாதனால 40 மாசம் என்றும் சொல்லலாம், 40 வாரம் என்றும் சொல்லலாம், 40 நாள்னு சொல்லலாம், ஏதோ 40. ஆனால் அடுத்து வந்துடும், அடுத்த சூர் வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் குலூபு யௌமஇதின் வாஜிஃபா, நெஞ்சங்கள் எல்லாம் திடுக்கிட்டு போய்விடும். அந்த இருமாப்புக்கள் எல்லாம் இருக்காது, எல்லாம் பார்க்கலாங்கிறார்கள், நாங்கள்லாம் நினைச்சா அப்படிங்கிறார்கள். ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி, ஆயுதம், படைபலம் ஒன்றும் செல்லுபடியாக ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருக்குமே நடுக்கம்தான். அப்படியே நெஞ்சங்கள் எல்லாம் திடுக்கிட்டு போய்விடும். அபுசாருஹா ஹாஷிஆ, சத்தியமிட்டு சொல்ற விஷயத்தை பாருங்க. அபுசாருஹா ஹாஷிஆ, அவர்களுடைய பார்வைகள் அப்படியே கீழ் நோக்கி இருக்கும். அச்சத்தால் அப்படியே பெருமையை அடித்தானே நிமிர்ந்து பார்க்கலாம். நான் என்றால் நிமிர்ந்து பார்ப்பான், ஐயோ என்றால் அப்படியே பணிஞ்சிடுவான். எல்லாருடைய பார்வையும் அப்படியே தாழ்ந்து விடும்.
இதுல சத்தியமிட்டு இப்படி ஒரு நாள் இருக்கு. எதுலையும் மாட்டிக்கத்தான் போறோம். நம்ம தனித்தனியா இருந்தாலும் நமக்கு ஒரு கயாமா இருக்கும், இவ்வளவு நடக்கும், உயிர் கைப்பற்றப்படும், போவோம். அப்படியே கடைசி காலத்தில் இருந்தா அதுவும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அப்ப என்ன நடக்கும்ங்கிறத அடுத்த 10வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். யகூலூன இன்னா லமர்தூதுன ஃபில் ஹாஃபிரா. அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, நிச்சயமாக கபறுகளில் இருந்து நாம திருப்ப எழுப்பப்படுவோமா? சொன்ன மாதிரி எல்லாம் இதெல்லாம் நடக்குதே, அப்ப நாம மறு உலகத்தை சந்திக்கத்தான் வேணும். கபர்ல இருந்து நம்ம எழுப்பப்படுவோமா? ஐதா குன்னா இலாமன் நஹீரா. நாம கபருக்குள்ள போய் இத்து போன எலும்பா இருந்தாலும் அல்லாஹ் திருப்பி நம்மளை எழுப்பிடுவானோ? காலூ இதன் தில்க இதன் கர்ரத்துன் ஹாசிரா. அப்படி எழுப்பப்படுவோமா இருந்தா அது நமக்கு கடுமையான ஒரு மீட்சியா தான் இருக்கு, நம்ம தப்ப மாட்டோம் அப்படின்ட்டு ஒத்துக்குவான். அப்படின்ட்டு ஒத்துக்குவான். ஐயோ சொன்ன மாதிரி நடக்குதே, சூருங்கிறது இதுதான், அதெல்லாம் சொன்னாங்களே நடக்குதே. அப்ப நம்ம மண்ணோட மண்ணாயி அழிஞ்சு போய் இத்து போன எலும்பானாலும் அல்லாஹ் மறுமையில இதை சொன்னது நடக்குதுண்டா அதையும் சொன்னாங்க தானே எழுப்பப்படும் என்று. அப்ப நம்ம எழுப்பப்படுவோம். எழும்பினா அவ்வளவுதான், நம்ம தப்ப முடியாது அப்படி என்று சொல்லி இந்த மனிதன் பேசிக்குவான். இது பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த ஒரு நடுக்கம் வந்துவிடும். அது நிச்சயமாக ஒரே ஒரு பயங்கர சத்தமாக இருக்கும் என்கிறான் அல்லாஹ். அடுத்த சத்தம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2வது சூர் எல்லாரும் பேய்த்துருவாங்க. 3வது சூர்ல அல்லாஹ் தஆலா எழுப்புவான். ஃபைதாஹும் பிஸ்ஸாஹிரா. எழுப்பின உடனே அவர்களெல்லாம் ஒரு திறந்த வெளியில் திடலில் அப்படியே சேர்ந்து நிற்பார்கள். இந்த 3வது சூர் ஊதின உடனே அந்த பூமியை எல்லாம் அப்படியே தரமட்டம் ஆக்கிடுவான். எல்லா உலக மனிதர்கள்லாம் ஆத நபியிலேருந்து கடைசி வாழ் வரைக்கும் எல்லாரும் எழும்பி நிற்பாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நிர்வாணமாக, அதாவது எப்படி பிறந்தமோ அப்படி ஹத்னா செய்யப்படாதவர்களாக, நிர்வாணமாக, செருப்பணியாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக எல்லா மனிதர்களும் எழுப்பப்படுவார்கள். இப்போ ஆயிஷா நாய் கேட்குறாங்க, யார சொல்லலாம், நிர்வாணமாக எழுப்பப்பட்டால் பார்க்க மாட்டாங்களா ஒருத்தர்? அவங்க சின்ன பிள்ளை, அந்த நிலைமை தெரியாமல் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லிகுல்லி இம்ரிஇன் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. அந்த நாள் இது பார்க்குற நேரம் இல்லைம்மா, ஒவ்வொருத்தரும் என்ற விஷயம் என்று அங்கலாய்த்து போயிருப்பார்கள். இந்நாள் நாம் நிர்வாணமாக நிற்கிறோமே, இதெல்லாம் நினைப்பே வராது, பார்க்க மாட்டாங்க. பார்க்கறதுக்கு ஒரு மனுஷனுக்கு மனசு வராது. அவன் பதட்டத்தில் இருக்கிறான், அதை எங்கே பார்க்க போகிறான்? நெருப்பு பிடிக்கிறேன்னா உடுப்பை கலட்டி எறிகிறது பெரிய விஷயமா? இப்போ ஐயோ ஆக்கள் பார்த்துருவாங்களோட செத்துருவானா, என்ன நடந்தாலும் தப்பிடுவோன்னு பாய்வோம் இல்லை, அதை விட அனர்த்தம் அது. அப்படியே நிற்பார்கள். அப்படிங்கிற ஒரு நிலைமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. முதலில் எனக்கு ஆடை வழங்கப்படும், நான் எழுந்து கண் விழிப்பேன். இப்ராஹிம் நபி ஆடை உடுத்து கொண்டு நிற்பார்கள். ஒரு ஹதீஸ்ல வருது எனக்கு முதல் வந்துச்சு, அவருக்கு முதல் வந்துச்சான்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல எனக்கு முதல் ஆடை வழங்கப்படும் என்று வருது. அப்போ அவங்களுக்கு தான் ஆடை வழங்கப்படும் முதல் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இப்ராஹிம் நபிக்கும். மற்றவங்கெல்லாம் அப்படியே நிற்பாங்க, கையை கடிச்சிக்குவாங்க, அல்லோல கல்லல்ல பட்டு ஓடி திரிவாங்க. இப்போ அடுத்தது கேள்வி கணக்குக்குரியது ஓடி திரிவாங்க. ஒவ்வொரு நபிமார்களாக ஓடுவாங்க கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லி. ஏன்னா அந்த அனர்த்தம் தாங்க முடியலை, சூரியன் பக்கத்தில் கொண்டு வரப்படும். அப்போ அந்த நபிமார்கள் எல்லாம் ஐயோ நான் எப்படி கேட்பேன் அல்லாஹ் கிட்ட? ஒவ்வொருத்தரும் பிட்டவாயிடுவாங்க. ஆத நபி, நான் அந்த கனியை நெருங்கிட்டேனே, நான் எப்படி கேட்பேன்? நூஹ் நபி, என் பிள்ளைய ஈமான் கொள்ளாத நேரம் கூட என் பிள்ளை நீ வாக்களிச்சிட்டேன்னு அல்லாஹ் கிட்ட தவறுதெல்லாம் துவா கேட்டுட்டேனே. அதை சூரத் நூஹ்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர் திருத்திக்கிறார், அதை சொல்லி அவர் தப்பிக்கிறார். எல்லாரும் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த நபிமார்களாலும் அன்றைய நாளில் ஷஃபாத்து செய்ய முடியாமல் நிற்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு தான் நான் இருக்கிறேன் வாங்கன்றுவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கும்படி ஷஃபாத்து செய்கிற சிபாரிசு செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதிக்கணும். சிபாரிசு செய்யறதுக்கு ஷஃபாத்து செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதிச்சதான் செய்ய முடியும். அதை நம்ம ஆயத்துல் குர்சிலேயே ஓதுறோம். இல்லா பிஇذنஹி, அல்லாஹ்வோட அனுமதி இல்லாம ஷஃபாத்து செய்ய முடியாதுங்கறான் அல்லாஹ். வமா யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதுல தலையை வச்சு கலப்பாம இருப்பாங்க, அனுமதி கேட்டு ஷஃபாத்து செய்யறதுக்கு. அல்லாஹ் சொல்லுவான்,
நபியே தலையை உயர்த்துங்க, நீங்க ஷபாத்து செய்யுங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படும். செல் துழுத்த நீங்க பிரார்த்திங்க, அது கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். அது பிறகு கேட்பாங்க. இது இப்படி இருக்க, இந்த தங்களுக்கு பையத்து செஞ்சவன், ஷேகுக்கு காலை பிடிச்சி விட்டவன் இல்லை என்ன சொல்றான்னா, அவங்கெல்லாம் மறுமையில் நமக்காக அல்லாஹ் கிட்ட வாதாடுவாங்களாம். இந்த அதிசய வெட்டி புதைக்கணும். புகாரியில் வர இந்த அதிசயம் நபிமார்களுக்கே இயலாது, அல்லாஹ்வோட தூதருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கும் வரைக்கும் முடியாது. இந்த ஷேகு இந்த எங்கேயோ ஒரு தொங்கலை நிற்கிற தங்கள் இந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்துல ஷிஃபாத்து செய்வாங்களாம். எப்படி போகுது கதைன்னு பாருங்க. ஒவ்வொருத்தரும் யா நப்சி என்று நிற்கிற நாள் அது. அப்போ அல்லாவை வணங்கினவன் தான் அல்லாஹ் கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷனை வணங்கினவன், சேக வணங்கினவன், கபரை வணங்கினவன், கொடியேற்றிக்கு நின்றவன், இவங்கெல்லாம் வருவாங்களா? ஆறு இவங்க முதல்ல இவங்க சொர்க்கவாதியா நரகவாதியா அது எப்படி தெரியும்? சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த சூரா நாசியாத்துல 14வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அப்ப முதல் 5 வசனம் அல்லாஹ் சத்தியமிட்டு மலக்குமார்கள் மீது சத்தியமிட்டு உயிரை கைப்பற்ற மலக்குமார்கள் மீதே எல்லாத்தையும் சத்தியமிட்டுட்டு கியாமத்து நாள் ஒன்று வெறும் பாப்பா அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வரோம். அப்ப எதை சொல்றதுக்கு எதை கொண்டு வரோம் பாருங்க. கியாமத்து நாள் வெறும் என்று சொல்றதுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் கைப்பற்றப்படுற விஷயத்தை ஞாபகப்படுத்தி அந்த மலக்குமார்கள் மீது சத்தியம் பண்ணிட்டு இந்த விஷயத்தை சொல்றான். அப்ப இந்த மரண சிந்தனை நம்ம எல்லாருக்குமே இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம தௌபா செஞ்சு திருந்துறதுக்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பா போகும். நம்ம தௌபா செஞ்சு தேவையில்லாத விமர்சனங்கள், தேவையில்லாத பெருமை, தேவையில்லாத சொத்து குவிப்பு, தேவையில்லாத ஹராமான சொத்துக்கள் இதெல்லாம் நம்ம தேவையில்லை. எப்போ இருந்து நம்ம மௌத்தா போகிறோம், அல்லாஹ் கிட்ட கேள்வி எனக்கு பதில் சொல்லணும். சோம்பரித்தனம் பெறா, தொழுகை மிஸ் ஆகாது. அல்லாஹ் கேட்பான், நம்ம தொழுதி ஆகணும். எப்போ வேணுமென்றால் நம்முடைய உயிர் வரலாம், நம்முடைய கியாமா நமக்கு எப்போ வேணுமென்றாலும் வரலாம். அதுக்கு எப்போவுமே நம்ம தயாராக இருக்கணும். அப்படி என்கிற ஒரு விஷயத்தை இந்த திருக்குர்ஆனுடைய இந்த வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துறது. அல்லாஹ் தஆலா என்னை உங்களை எந்த நேரம் மூமினாகவே வாழ்ந்து மூமினாகவே மரணித்து அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு